உற்சாம கையத்தட்டி 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 30 நாட்களில் 2 பேரழிவுகள். ஹல்லேலூயா. கவுண்டிங் வில் பி ஸ்டார்ட். உற்சாம கையத்தட்டி 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 கையத்தட்டி. ஹல்லேலூயா. நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். களைப்படைந்தார் களைப்படைந்தார். அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர். இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர். இயேசுவிடம் இளைப்பாற. ஹல்லேலூயா. இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 16 அதிகாரம் 13. எரேமியா 13:16. உனக்கு பிடித்த வசனம் என்ன? அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடர்வதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் திரும்பவும் அந்தகாரமும் கார் இருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். திரும்ப சேர்த்து வாசி. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நம்ம காத்திருக்கிறோம், வெளிச்சத்துக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன கை சொல்றாரு? நீங்கள் கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்படி மகிமை செலுத்துறது? கர்த்தருக்கு எப்படி மகிமை செலுத்துவது? கர்த்தர் 3வது முறையாக கேட்கிறேன். கர்த்தருக்கு எப்படி மகிமை செலுத்துவது? அவரை துதித்தல் கர்த்தருக்கு மகிமை என்று சொல்வது சரியா தவறா? சரி என்றால் கையை தட்டுங்க, தவறு என்றால் சும்மா இருங்க. நிறைய ஓட்டு வாங்கி வச்சிருக்க. ஹல்லேலூயா. நான் தவறு என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் கையை தட்டுவியா? இப்போ எனக்கு தான் ஓட்டு குறவு. ஹல்லேலூயா. சரி, அடுத்த கேள்வி கேட்குறேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது துதிக்கிறதா? அவள் துதிக்கிறது என்று சொல்லி நிறைய ஓட்டு வாங்கியாச்சு. சொல்லுங்க சிஸ்டர், எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. நம்ம வெளிச்சம் தானே, அறியாமை இருள் அகற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு வெளிச்சம் போட்டு தருகிறோம். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும்.
கட்டப்பட்ட மனிதரெல்லாம் காயம்பட்ட மனிதரெல்லாம் கர்த்தர் உன்னை காண வேண்டும். உற்சாகமா கையை தட்டி அதே கேள்வி திரும்ப கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது கைத்தட்டலா துதித்தலா? எஸ், கர்த்தருக்கு மகிமை என்பது காணிக்கை. உங்களுக்கு இப்போ பிடிக்காது, உங்கள் முகமெல்லாம் கருத்து போயிருக்கும் இப்பொழுது. அல்லையே, உற்சாகமா கையை தட்டுங்க. வேதத்தில் பார்ப்பாங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது எப்படி. அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கலாமா? சரி, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது காணிக்கை என்று சொல்லுகிறாயே, அது எப்படி? அது ஒரு வேதவசனம் எடுத்து விடு, அது சீக்கிரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 96:8 வாசிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 96:8. அவர்களுடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க வேண்டும். காணிக்கைகளோடு, அதான் மகிமை செலுத்துதல். அப்படித்தானே இருக்கு வேதத்தில், வசனத்தில் குறையில்லையே. அல்லேலூயா. அப்படியே நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் எல்லா விளையின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டு ஓடும். கர்த்தரை கனப்படுத்தினால் உன் ஆலயத்தில், உன் இல்லத்தில், உன் வங்கி கணக்கில் ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா வராது. இதான உண்மை. இப்போ கர்த்தரை கனம் பண்ணாதவருடைய வீடுகள் என்ன இருக்கு? கடன் இருக்கு, உபத்திரம் இருக்கு. வசனம் அப்படி தானே சொல்லுது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ கர்த்தரை கனம் பண்ணினாய்? சரி, இனி எந்த அளவுக்கு கர்த்தரை கனம் பண்ண போகிறாய்? ஓட்டு எனக்கு தானே விழணும், ஆனால் ஓட்டு அங்கே உனக்கு விழுந்தது. சொல்லுங்க சிஸ்டர், சரிதானே? இப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் நம்முடைய வலது கரங்களை. அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்காக சொல்லுகிறேன், எனக்காக அல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்ல கர்த்தரை கனம் பண்ணுங்கள் அவர் சொல்லுகிறார். நீங்கள் கையை தட்டுறது கனம் அல்ல, இரவும் பகலும் துதிப்பதும் கனம் அல்ல. துதிப்பது உன்னுடைய தேவை, உன்னுடைய தாகத்திற்காக, உன்னுடைய தேவைக்காக. உன் தேவனை நீ தேடுகிறாய். என்னவாய் தேடுகிறாய்? காலையில கெட்ட வார்த்தை பேசுகிறாய், சாயங்காலம் துதிக்கிறாய். அப்ப கெட்ட வார்த்தை பேசின வாயினால துதித்தால் அதுக்கு பேர் கனமா? கையை தட்டி அதுக்கு பேர் கனமா? வசனத்தின்படி வாழாதவன் எப்படி துதித்தாலும் அது அவருக்கு கன்னத்தில் அடிச்சது மாதிரி இருக்கும். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுன்னு சொன்னார். என்ன பரிசுத்த அலங்காரம் இருக்கிறது? உடைகளை தவிர உள்ளத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே. அப்படியானால் துதி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆராதனைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், ரைட்டு, முயற்சி எடுக்கிறோம். பரிசுத்தம் அடைவதற்கு முயற்சி எடுக்கிறோம், வசனத்தை பின்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு பாடசாலை. ஹல்லேலூயா. ஆனால் துதிக்கணும் இல்லைன்னு சொல்லலை. பரிசுத்த அலங்காரத்தோடு துதிங்க. பரிசுத்த அலங்காரம் என்ன? உங்கள் வாயில் பொய்யே வரக்கூடாது. இரவும் பகலும் பொய் பேசி மாலை வேளையில் நான் 1 மணி நேரம் துதிக்கிறேன் என்று சொன்னால் அந்த துதி சாத்தானுக்கு போய் சேருமே தவிர பரலோகத்துக்கு போய் சேரவே சேராது. கையை தட்டலாம். வசனத்தை பின்பற்றாதவன் எத்தனை ஆலயங்களுக்கு சென்றாலும் எந்த விடுதலையும் வருவதில்லை. உற்சாகமா கையை தட்டும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வேலை என்ன? ஜீவ ஒளியில வேலை என்ன? வசனங்களை பின்பற்றுதல். வசனத்தை பின்பற்ற வேண்டும், பொய்யை விட வேண்டும், பரிசுத்தத்தை அடைய வேண்டும். காலம் முடிய போகுது. நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னேன், 2043க்குள்ள 3/2 பங்கு போயிடும், கன்னியாகுமரியில 2 பங்கு போயிடும். போகலைன்னா என்ன கேளுங்க, அன்னைக்கு இதே சவால், இனி இதான் சவால். அல்லேலூயா. வருடங்கள் எத்தனை ஆச்சு? போ 25 போயிடுச்சு. 25 போயிடுச்சு. நீ 2043க்கு எத்தனை வருஷம் இருக்கு? கம்ப்யூட்டர் எடுத்து கணக்கு போடுங்க. 17 வருஷம் இருக்கிறது. அப்ப 17 வருடங்களில் இந்த தேசம்
இந்த ராஜ்யம், இந்த உலகம், இந்த பட்டணம், இந்த கிராமம், எந்த உலகமும் 2/3 ஒளிந்து போயிருக்கும். அவைதான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறோம். ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுடுங்க, உங்கள் ஊரை ஃபோட்டோ எடுத்து வச்சுடுங்க, பின்னாடி சந்ததிக்கு சொல்லி கொடுப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அன்றைக்கு இப்படி இருந்தது பட்டணம், அன்றைக்கு ராஜ்யம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்க போகிறது? கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே 17 வருடம் முடிஞ்சா பரிசுத்தமாய்க்கொள், இல்லை என்றால் 2043க்குள்ள ஒன்றோடு ஒன்றாய் நீயும் போய்விடுவாய் என்று கர்த்தராகிய நாமத்தில் நின்று சொல்லுகிறேன். அவர் நின்று சொல்லுகிறார், முடிந்தால் திருந்து, இல்லை என்றால் சாவதற்கு ஆயத்தமாயிரு. இதுதான் இந்த ஊழியம். உற்சாகமா கையை தட்டி சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், பானி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே. கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிருப்போம், வசனங்களை கேட்டு அதன்படி நடக்க முயற்சிகள் எடுப்போம். அடுத்தபடியாக வாசிக்கிற வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட எரேமியா 13ஆம் அதிகாரத்தில் கேட்டவர்களும் சொல்லலாம், வாசித்தவர்களும் சொல்லலாம். உங்களுக்கு பிரியமான இந்த அதிகாரத்தில், இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகாரத்தில் உங்களுக்கு பிடித்தமான, கடினமான, உங்களுக்கு புரியாத வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 15 நீ நிறுத்து, அங்கிருந்து யாராவது சொல்லட்டும். ஹல்லேலூயா. அதிகாரம் வாசிக்கும்போது எல்லோரும் கையில் பைபிளை தான் வச்சுருந்தீங்க. ஒரு வசனம் உங்களை தொடலையா? 25 நீ வாசித்தவள், வாசிக்காதவர்கள் சொல்லுங்க. ஒருவர் 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 ஒருவர். ஹல்லேலூயா. நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாக இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனால் நான் உனக்கு என்ன செய்வேன்? தீமை செய்வேன், நன்மை அல்ல. எந்த அளவுக்கு நீ பாவம் செய்தாயோ அந்த அளவுக்கு நானும் தீமைகளை வர பண்ணுவேன் என்று உற்சாகமா கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கப்பட்ட வசனம் எங்க இருக்காரு சொல்லுங்க சார். 25 நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை விசுவசிக்க வேண்டுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களை விசுவசிக்க வேண்டுமா? சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டுமோ அந்த கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டுமோ? இயேசு கிறிஸ்துவ. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீங்க? எல்லாரும் கையை தூக்குங்க. எல்லாரும் விசுவசித்தவங்க கை இறக்கப்படாது, அப்படி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தவர்கள் எத்தனை பேர் குறியேக்க போயிருக்கீங்க? குறியேக்க கரங்களெல்லாம் கீழே விழுந்துச்சு. அப்போ நிலைச்சிருக்க எத்தனை பேர் கை? 3 கை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பொய்யை நீ நம்பினபடியினால் நான் தான் தேவன் என்று உனக்கு தெரியும். எதுக்கியா நீ போன? எதுக்கியா போன? அவன் என்ன நம்பல? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நீ நம்பல. பொய்யை நம்பினபடினால் உனக்கு நான் என்னுடைய பங்கை உனக்கு வச்சிருக்கிறேன். தீமை உனக்கு கொஞ்சம் அளந்து வச்சிருக்கிறேன். பாவம் உனக்கு இக்கட்டால வச்சிருக்கிறேன். தரித்திரத்தை வச்சிருக்கிறேன். உன் சமாதானத்தையே எடுத்து போற என்னோட கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் பொய்யை நம்பினபடியினால், பொய்யை பின்பற்றபடியினால் அதுக்கு தக்கதான தண்டனை
உங்களுக்கு வந்தே தீரும் என்று ஜீவ ஒளி சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம எங்கவே மனம் திறந்தோம். சரி, அறியாம போனோம், தெரியாம போயிட்டோம், இல்லை தெரிஞ்சு போயிட்டோம். அதற்கு என்ன பரிகாரம் செலுத்தினோம்? ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். ஒரு பரிகாரம் செலுத்தவில்லை. அப்படியே ஒரு கீழ்ப்படுதலும் இல்லை. பைபிள் என்பது பாவத்திற்கு தக்கதான பரிகாரம். யார் செய்கிறது? காணிக்கை அல்ல. மகிமை செலுத்துவது காணிக்கை, பரிகாரம் என்பது வேற. நீங்க என்னென்ன பாவம் செய்திருக்கிறீர்களோ அன்னென்ன பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செலுத்தினால் மட்டுமே பரலோகம் உங்களுக்கு இல்லை என்ற